எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை சகோதரர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அதை வரவேற்கும் போது உலகறிய செய்வது நீங்கள் தான் முதல்ல ஒரு படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை யார் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு slowly they'll get involved in the whole thing because today it's everything about social media and publicity and promotions. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் என்று ரொம்ப சிறப்பாக கிடைச்சிருக்கு. அண்ட் கார்த்திக் பெருமாள் சாமிகிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏன்னா என் வயசை வச்சு டைட்டில் வச்சுட்டிங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீபிரியா காரு, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அப்படிதான் தெரியறேன் நான் பார்க்கறதுக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொன்ன இளமையாக இருக்கிற கூப்பிடுறேன்னா என்ன கூப்பிட்டாங்க. பட் ட்ரெஸ் ஸ்டைல் கூட பாருங்க எப்படி அண்டர் 18 நான் தானே விக்ராந்த், கரெக்ட், என்ன கேட்டு வச்சுங்க டைட்டில். ஆனால் அந்த டைட்டிலே அது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஏதோ பேச கூப்பிட்டுருக்காங்க, இதை பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் will definitely do a good job. அண்ட் விக்ராந்த் என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல she rarely appreciates people like ஸ்ரீபிரியா காரு. 2 பேரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். யூ ஹேவ் பேஷன் சொன்னாங்கன்னா she has seen you from small. அதனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி, பிகாஸ் யூ வில் பி அ ஸ்டார், அ கிரேட் ஸ்டார். அதுக்கு மேலே நான் வேறு மாதிரி சொன்னால் பத்திரிகை பெரிய வைரல் ஆகிடும் நாளைக்கு. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஹேஸ் டு பிகம் பிக் ஸ்டார்ஸ். யூ ஷுட் பி லைக் பை த பீப்புள் அண்ட் யூ ஷுட் என்டர்டெயின் தம், கீப் ஆன் என்டர்டெய்னிங் தம். ஏன்னா அது இஸ் ஒன்லி மீடியா விச் மேக்ஸ் தம் லாஃப். ஏன்னா வீட்டில் பல சோகங்கள் இருந்தாலும் we are the ones, அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோடு செய்யணும். இறைவன் இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா நடிகைகள் சொல்லும் போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் கூட, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லும் போது, ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ணோம், இல்லை சார் சாமி இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க இறைவனுக்கு நாம் மரியாதை செலுத்தி இந்த தொழிலை சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்வது வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகின்ற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் மை டைட்டில் ஜெகதீஷ். SR Productions Under 18 படத்துல ஒரு பாட்டா இருக்கிறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெகதீஷ் சார் அண்ட் கார்த்திக் சார், உங்க 2 பேருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஒர்க் பண்ண. ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க, இன்னும் இளமையா இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க, கிழவியா இருக்கிறவங்கள தான் இளமையா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, இளமையா இருக்கிறவங்கள யாரும் நீங்க சின்னவங்களா இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். I'm so happy. Under 18 padam produced by Mr. Jagadish and Karthik Perumal Sami is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast, wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்னைக்கு வந்தது காரணம் விக்ராந்த் தான். விக்ராந்த் சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி அ குட், ஏன்னா நீ எல்லாம் உன் பேஷன் இருக்கு. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் அந்த ஏக்கம் இருக்கணும், நான் ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்கு. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த படம் யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் அவர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே இந்த படத்தை மோஸ்ட்டாக கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி.
இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னேன் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே he said, உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாக்கு வந்தது. அண்ட் அண்டர் 18 ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க தமிழில் நிறைய படம் எதுக்கு இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 will definitely be a good film. நல்ல கான்செப்ட். கார்த்திக் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல, வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றியாக வேணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்க ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டும் நல்லா இருப்பாங்க, டைரக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்ன தில்ராஜுக்காருக்கு, திருப்பதி ஒண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும், அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. ஒரு சின்ன நம்மளோட லைஃப்ல வந்து எந்த வயசுல வேணா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்ற வருடம் ஒரு சிசிஎல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் லீக்ல வந்து நாங்க வந்து சென்னை டீமை வந்து எடுத்துக்கிட்டோம். அதுல நிறைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு வந்து என்னுடைய சன்ஸ் மாதிரி, அவங்க எல்லாரும் நான் எங்க கூப்பிட்டாலும் ஒரு ஆர்மியா அவங்க என் கூட நிப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. ஆல் மை சன்ஸ் ஆர் ஹியர். அதுல விக்ராந்த் நான் ஏன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றேன்னா, அவங்க அம்மா, அவங்களோட அப்பா, 3 ஜெனரேஷனா எனக்கு வந்து அவங்க வேணுங்கப்பட்டவங்க. விக்ராந்த் வந்து ரொம்ப அமைதியான ஒரு திறமையான ஒரு பையன். அவர் வந்து என்னை இந்த விழாக்கு கூப்பிடும் போது, உண்மையே சொல்றேன், எந்த படம் எனக்கு யாரையும் தெரியாது, நான் எதுவுமே கேட்கல. அவர் ஒரு ஃபங்க்ஷன், மேம் நீங்க வாங்க இந்த மாதிரி ஹயத் ஹோட்டல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து நேற்று நைட்டு கிளம்புனாதான் இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு வர முடியும். அது விக்ராந்துக்காக மட்டும்தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் மிக சிறப்பான விழா. நிச்சயமா வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப்ல எந்த ஜங்ஷன்ல வேணா நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். விக்ராந்துக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வர தொடங்கி இருக்கு. அவருடைய ஃபேமிலி அவருக்கு வந்து பயங்கர சப்போர்ட். அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு, அவருடைய சில்ட்ரன் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட். அதே மாதிரி இங்க ஐஸ்வர்யா வந்து, அவங்கள எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை, ஆனா அவங்க அம்மா வந்து, ஐஸ்வர்யா வந்து பேய் நடிகைன்னு சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து பேய் டான்சர். அவங்க பிரமாதமா, எனக்கு என்னுடைய முதல் படத்துல அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமா ஒண்ணுமே வராது. அப்புறம் அவங்க அப்படி நின்று எதிரில் ஆடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் வாயா சிரிச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாண்டிங்கோட இருக்கிறவங்க. எனக்கு கண்டிப்பா இந்த படம் நிச்சயமா வந்து பல வெற்றிகளை காணணும். எல்லாரும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருங்க. சினிமாவுக்கு வந்து முடிவே கிடையாது.